சிவாய நம. நாம் இன்று பாடப்போகும் பாடல் ஒரு மங்கள பதிகம். திருமணம், பிறந்த நாள், 60ஆம் கல்யாணம் முதலிய எல்லா மங்கள நிகழ்ச்சியிலும் பாடப்பட வேண்டிய மங்களமான பதிகம். திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில் 24வது பதியமாக பாடிய பதியம்தான் இது. ஏற்கனவே நாம் பாடியிருக்கிறோம். இன்று முழுமையாக பாடியிருக்கிறோம். அன்பர்கள் இதை பாராயணம் செய்து எல்லா மங்கள நிகழ்ச்சியிலும் பாடுவதற்கு வசதியாக பாடியிருக்கிறோம். தம்பதிகள் கடவுளின் ஆசியை பெற்று எல்லா வளமும் நலமும் பெற்று திகழ இப்பதிகம் பெரிதும் துணை புரியும். சம்பந்த பெருமான் இதை எப்போது பாடினார் என்பதையும் பார்க்கலாம். இந்த பதிகம் பாடிய தலம் ஆலவாய். பாடப்பெற்றது பெண்ணின் நல்லாளோடும் கழுமலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை. அதன் காரணத்தை இங்கே விளக்கலாம். மதுரையில் சமணர்களை அழித்து சைவ நெறியை நிலைநாட்ட வேண்டி மங்கையர்க்கரசி அம்மையாரும் அமைச்சர் குலச்சிறை நாயனாரும் அழைப்பு விட அதை ஏற்று சம்பந்த பெருமான் வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமிலி அமணரை வாதில் வென்றழிக்க செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சேல் என்று அருள் செய் என்று ஆலவாயினை தொழுது மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்று பாடி பூழியர்கோன் வெப்பொழித்து அனல்வாதம் புனல்வாதம் செய்து அவர்களை வென்று ஆலவாயில் இருக்கும் காலையில் சமணர்கள் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைத்த செய்தியை கேட்டு அவர் தந்தை சிவபாத இருதயர் மதுரைக்கு பதைப்புடன் ஓடி வருகிறார். அவரை அடியார்கள் சம்பந்தர் தங்கியிருந்த மடத்துக்கு அழைத்துச் செல்கிறார்கள். தன் தந்தையை பார்த்ததும் சம்பந்தர் தந்தை பாசத்துடன் ஓடி வந்து தழுவிக்கொள்கிறார். அப்போது இப்பிறவியின் தந்தையை பார்த்த சம்பந்தருக்கு எப்பிறவியிலும் முக்தியிலும் உயிர்க்கு உறுதுணையாக இருக்கும் கழுமலம் சிவபெருமானையும் ஞானப்பால் தனக்கு ஊட்டிய அன்னையையும் நினைவுக்கு வர பாடிய அருமையான பதியம்தான் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற இந்த பதியம். சேக்கிழார் பெருமான் இதை மிக அருமையாக தனது 2777வது பாடலில் சிவபாத இருதயர் தாம் முன்தொழுது சென்றனைய தவமான நெறியினையும் தாதையர் எதிர்த்தொழுவார் அவர் சார்பு கண்டருளி திருத்தோணி அமர்ந்தருளி பவவாசம் அர்த்தலர்த்தம் பாதங்கள் நினைவுற்றார். தன்னை அறியா பருவத்தை எடுத்தாண்ட பெருந்தகை தம் பிராட்டியாருடன் இருந்தே என்று பொருந்தும் புகழியின் மேல் திருப்பதியும் போற்றிசித்தார் என்று சிறப்பாக சொல்கிறார். இந்த பாடலின் வரிகளை கூர்ந்து கவனித்தால் நம் மனக்கவலைகளும் நம் நெஞ்சில் எழும் அவநம்பிக்கைகளும் இப்பதிகம் போக்கிவிடும் என்பது ஆணித்தரமாக விளங்கும். ஏனெனில் அயர்வுளோம் என்று நீ அசைவொழி நெஞ்சமே, அடைவிலோம் என்று நீ அயர்வொழி நெஞ்சமே, குறைவளை அது மொழி குறை ஒழி நெஞ்சமே என்று நம் நெஞ்சத்தை நம்பிக்கை ஊட்டி கவலைகளை விரட்டி அடிக்க சம்பந்த பெருமான் சொல்கிறார். அதன் பொருளை விரிவாக பார்ப்போம். முதல் பாடலில் கழுமலம் என்னும் பெயருடைய சீர்காழியின் வளமிக்க நகரில் பெருமைமிக்க சிவபெருமான் பெண்களில் உயர்ந்த உமாதேவியாரோடு வீற்றிருக்கின்றார். அவரை நாடோறும் வழிபட்டு வந்தால் இவ்வுலகில் நல்ல முறையில் வாழலாம், நற்கதியாக முக்தியையும் குறைவில்லாமல் அடையலாம் என்று சொல்கிறார். இரண்டாவது பாடலில் தான் குளித்து கொண்டிருக்கும் போது உனக்கு யார் பால் தந்தார்கள் என்று சிவபாத இருதயர் சம்பந்தரிடம் சினத்துடன் வினவ தோடுடே செவியன் உமாதேவியுடன் என்னை ஆட்கொண்டு தந்த பால் இதுதான் என பதில் உரைக்கிறார். மூன்றாவது பாடல் தொன்று தொட்டு உயிர்களை பற்றி வருகின்ற வினையால் உண்டாகும் துன்பத்தை நீக்கி உய்விக்கும் பொருட்டே இறைவன் உமாதேவியுடன் கழுமலத்தில் வீற்றிருக்கிறான் என்கிறார். நான்காவது பாடலில் நம் நெஞ்சமே வினையால் இத்துன்பம் வந்தது என்று எண்ணி தளர்ச்சியுற்று சோம்பியிருக்காமல் இறைவனை வழிபட்டு இத்துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கிறார். ஐந்தாவது பாடலும் நெஞ்சத்தை பற்றிதான். நெஞ்சமே
நமக்கு புகழ் இடம் இல்லையே என்று தளர்ச்சி அடைவதை ஒழிப்பாயாக. விண்ணவர்களே தொழுது போற்றும் இறைவனை நீயும் தொழுது போற்று. 6வது பாடலும், நெஞ்சமே, இறைவனைத் தவிர மற்றோர் பற்று எதுவும் இல்லை. சம்பந்தரை ஞானப்பால் கொடுத்து ஆட்கொண்ட இறைவன் கழுமலத்தில் இருக்கிறார். அவரை வணங்கி உய்வு பெறு. 7வது பாடலில், நெஞ்சமே, மனக்குறை கொண்டு மொழியும் சொற்களை விடுவாயாக. பல குறைபாடுகள் நம்மை வளைத்து கொண்டிருப்பதை பிறரிடம் சொல்வதை தவிர்த்து அந்த குறைகளை ஒழித்து இறைவனிடமே முறையிடு. 8வது பாடலில், தவறு செய்த ராவணன் தன் தவறை உணர்ந்து யாழால் இன்னிசை பாட கூரான வாளை அவனுக்கு அருளினார் நம் இறைவன் என்ற கதையை சொல்கிறார். 9வது பாடலில், திருமாலும் பிரமனும் அடிமுடி அறியாவண்ணம் அழல் உருவாயிருந்த ஈசன் இங்கே கழுமலத்தில் உமாதேவியுடன் வீற்றிருக்கிறார் என்பதை சொல்கிறார். 10வது பாடலில், சமணர்கள், புத்தர்கள் இவர்கள் இறை உண்மையை எடுத்துரைக்காது தமக்கு பொருந்தியவாறு கூறுதலால் அது போன்றவற்றை விடுத்து இறைவனை முழு நம்பிக்கையுடன் தொழுது உய்வீர்களாக என்று சொல்கிறார். 11வது பாடலில், கழுமலத்தில் உமாதேவியுடன் வீட்டிருக்கும் எங்கள் தலைவனாகிய சிவபெருமானை அருந்தமிழ் வல்லவனாகிய ஞானசம்பந்த செந்தமிழில் அருளிய இத்திருப்பதியத்தை விரும்பி ஓத வல்லவர்கள் விண்ணுலகை ஆழ்வார்கள் என்று சம்பந்த பெருமான் நமக்கு விளக்கியிருக்கிறார். ஆகவே நாமும் இதை தினமும் பாராயணம் செய்து மனக்கவலை ஒழித்து மனக்குறை அற்று வளமாக வாழலாம். இதன் பண் கொல்லி. திருச்சிற்றம்பலம்.